இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கொல்லன் இரும்பை குறட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். ஏசாயா 44 அதிகாரம் 12 வசனம். ஒன்றை அடித்து நொறுக்குவதும் ஒன்றை அடித்து உருவாக்குவதும் வெவ்வேறான அனுபவங்கள். சிற்பியானவன் உளி சுத்தியலை கொண்டு கல்லை உடைத்து நொறுக்கவில்லை. அவன் அவைகளை கொண்டு தான் விரும்பியபடி அதை செதுக்குகின்றான். உடைக்கும் பொழுது கல் நொறுங்கி போகிறது. ஆனால் அதை செதுக்கும் பொழுதோ வேண்டாத காரியங்கள் மட்டுமே அதை விட்டு நீக்கப்படுகின்றன. கொல்லன் கையில் உள்ள சுத்தியலானது வெறுமனே இரும்பை அடிக்க அல்ல, இரும்பிற்குள் மறைந்துள்ள கருவிக்கு உருவம் கொடுக்கவே பயன்படுத்தப்படுகிறது. இரும்பை அடித்து அதை உடைத்து நொறுக்க அல்ல, அதற்குள் மறைந்துள்ள கருவிக்கு உருவம் கொடுக்கவே கொல்லன் சம்மட்டியையும் குரடையும் இடுக்கியையும் பயன்படுத்துகிறான். இந்த கடின அனுபவத்திற்குள் இரும்பு துண்டானது கடந்து சென்று வெளிவரும் பொழுது அது ஒரு கருவியாக உருவாக்கப்பட்டு வெளிவருகிறது. இரும்பை பொறுத்த வரையிலும் கொல்லன் பட்டறை என்பது கொலைக்களம் அல்ல, அது உலைக்களம். ஆம், என கருமையானவர்களே, தேவாதி தேவன் தம்முடைய புய பலத்தினால் நம்மை பண்படுத்தும்படி கொண்டு செல்லும் இடம் கொலைக்களம் அல்ல, அது உலைக்களம். அங்கு நம்மீது விழும் ஒவ்வொரு அடியையும் வெறுமனே அடியாக மட்டுமே நம்மால் கருத முடியாது. ஏனெனில் நம்மீது விழும் ஒவ்வொரு அடியும் நம் வாழ்வில் அவர் விரும்பும் மாற்றங்களை உண்டு பண்ணுவதால் அங்கே நாம் அவருடைய சித்தத்தின்படி உருவாகின்றோம். நம்மை எப்பொழுது சற்று மெதுவாக அடிக்க வேண்டும், எப்பொழுது சற்று ஓங்கி அடிக்க வேண்டும், எப்பொழுது நம்மை சற்று சூடு பண்ணி அடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம் பரம கொல்லன் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். தேவாதி தேவனுடைய நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளாத நாமும் கூட சில சமயங்களில் நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பாடுகளை தவறாக புரிந்து கொண்டு தேவன் என்னை அடித்து நொறுக்கிவிட்டார் என்று சொல்லி புலம்புகின்றோம். இது முற்றிலும் தவறு. அவர் நம்மை குறித்த தமது நல்ல நோக்கத்தை மனதில் வைத்து நம்மை உருவாக்குகின்றார் என்பதுதான் உண்மை. நமது ரூபத்திற்குள் மறைந்துள்ள மறு ரூபத்தை வெளிக்கொணரவே அவர் இப்படிப்பட்ட கடின அனுபவங்களினூடாக நம்மை நடத்தி செல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, பேரிழப்புகளாலும் பேரிடர்களாலும் நாம் புண்படுவதில்லை, பண்படுகின்றோம். நாம் அவருக்குள் பண்பட வேண்டும் என்ற நோக்கத்தை மனதிலே வைத்து கிறிஸ்துவே இந்த காரியங்களை எல்லாம் நம் வாழ்வில் அனுமதிக்கின்றார். ஜீவனுள்ள தேவன் நம்மை புண்படுத்தவில்லை, தமது சித்தம் மற்றும் தீர்மானத்தின்படி நம்மை கிறிஸ்துவுக்குள் பண்படுத்துகின்றார். இது நம்மை அழிக்கும்படி அவர் நமக்காக உருவாக்கின கொலைக்களம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்மை நற்குணசாலிகளாக உருவாக்கும்படி நமக்காகவே அவர் நியமித்த உலைக்களம். இப்படிப்பட்ட முதிர்ச்சியானது இன்று நம்மிடையே காணப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட நாங்கள் உடைக்கப்படும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஆண்டவரே செதுக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. நீர் எங்களை நொறுக்குகிறவர் அல்ல ஆண்டவரே, நீர் உருவம் கொடுக்கிறவர், உருவாக்குகிறவர் என்று கர்த்தாவே ஸ்தோத்திர. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர சரியாய் கர்த்தாவை புரிந்து கொண்டு உம்முடைய தீர்மானத்தின்படி நாங்கள் நடக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.